இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசு விண்ணரசு பற்றி நமக்கு விளக்கி கூற கடலில் வீசப்படும் வலை உவமையை கூறுகிறார். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும் எனும் ஆண்டவர் அதன் பிறகு நடப்பதையும் விவரிக்கிறார். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு பிரித்தெடுக்கும் நிகழ்வு உலக முடிவில்தான் நடக்கும். அதையும் கடவுள்தான் நிகழ்த்துவார். இந்த உண்மையை பல நேரங்களில் நாம் புரிந்து கொள்வதில்லை. நல்லவர் யார், தீயவர் யார் என்று அடையாளம் காண்பது ஏதோ நமது வேலை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். எனவே நமது மனம் போல் மனிதர்களை தீர்ப்பிட்டு விடுகிறோம். இது மிகவும் தவறான அணுகுமுறை. ஏனென்றால் நாம் நம்முடைய நல்ல குணங்களை கண்டுகொள்ளும் அளவுக்கு பிறருடைய நல்ல குணங்களை கண்டுகொள்வதில்லை. அதே போலத்தான் நம்மிடம் இருக்கும் தீமையை விட பிறரிடம் இருக்கும் தீமைதான் நமது கண்ணில் அதிகமாகப்படும். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் அலட்சியப்படுத்துகிறோம். அது என்னவென்றால், கடவுளின் அருளால், கடவுளின் உதவியால் ஒரு தீய மனிதன் கூட நல்லவனாக மாற முடியும் என்ற ஒரு உண்மையை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. ஒரு குயவன் மண்பாண்டத்தை வணைவது போல கடவுள் நம்மை தம் கையால் வணைந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார். மனிதரிடம் உள்ள தீமையை கூட, குறைபாட்டை கூட நன்மையாக மாற்றி வடிவமைக்க கடவுளால் முடியும் என்கிற போது மனிதர்களை தீயவர் என்று தீர்ப்பு வழங்க நாம் யார்? தீர்ப்பு வழங்குபவர் கடவுள் மட்டுமே. அவருமே உலக முடிவில்தான் தீர்ப்பு வழங்குவார். அதுவரை அவர் தீயவர்களிலும் நன்மைத்தனத்தை கொண்டு வரும் தனது வேலையை செய்து கொண்டே இருப்பார். அதுவரை நாம் சக மனிதர்களிடம் பொறுமையை கடைபிடிப்போம். கடவுள் நீதி வழங்கும் நாளுக்காக காத்திருப்போம். இன்றைய இறை வார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.